சரி புகழேந்தர், இப்ப தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிராக வழக்கு வந்து எங்க சார் தொடர போறீங்க? உயர்நீதிமன்றமா அது உங்க உச்ச நீதிமன்றமா? உயர் நீதிமன்றத்திலேயே கண்டெம்ட் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகி பிரதான கேஸ் அந்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின்படி அதை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளாமல் இவங்க ஒதுக்குறது தப்புன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நாம் வழக்கு தொடரலாம். இரண்டுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கன்சிடர் பண்ணலன்னு ரெண்டாவது அங்கேயும் போய் நீங்க உச்ச நீதிமன்றத்திலையும் போடலாம். என்னுடைய வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசித்து அதை அந்த முடிவை எடுக்க வேண்டும். சரி, இப்போதைக்கு தற்காலிகம் தான். அது இரட்டை இலை சின்னம் வந்து ஒதுக்கீடு தற்காலிகம் தான். அந்த போஸ்ட் அது அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ரொம்ப தகவல் உரிமை சட்டத்துல அந்த செக்ரட்டரி சொன்னதுதான் நிலுவையில் இருக்கிறதா சொல்லிட்டு இறுதியா வந்து சென்னை தீர்ப்பை வச்சுதான் நாங்க ரெட்டை கொடுத்துருவோங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க. ஆகவே அவங்க வந்து நிரந்தரமா கொடுக்கணும்னு சொல்லல. அவர் ஜெனரல் செக்ரட்டரின்னு இன்னும் அந்த தேர்தல் ஆணையம் ஒத்துக்கல. இதை திரும்பி திரும்பி நம்ம சொல்றதுனால இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு அதை வாங்கி இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சு அதை நீங்க காமிச்சிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் த ஃபேக்ட். யார் விட்டாலும் நான் விடுற மாதிரி இல்ல சார். கடைசி வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்கு. அதுதான் சத்தியம் டிவிக்கு நான் பதிவு செய்கிறேன். சரி, இப்போ புகழேந்தர், ஓகே சார். நீங்க இப்போ ஆர்டிஐல வாங்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி இந்த டெல்லி ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் வாங்கினீங்க. ஆனா தேர்தல் ஆணையமும் சரி, இந்த உயர் நீதிமன்றமும் சரி, தொடர்ந்து அது வந்து இபிஎஸ்க்கு சாதகமாகவே உத்தரவுகள் தீர்ப்புகள் பிறப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் ரெட்டையில அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, மக்களவை தேர்தலையும் யூஸ் பண்ணிட்டாங்க. இது இனிமேல் 2026 அசம்பிளி எலெக்ஷன்ல தான் ரெட்டையில பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி தடவை வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணன், மிக சரியான கேள்வியை கேட்டீங்க. இப்படிதான் எடப்பாடிக்கு ஆதரவா பழனிசாமிக்கு ஆதரவா தீர்ப்புகள் வருதுன்னு தெரிஞ்சு யார் அது மாதிரி தீர்ப்புகளை கொடுக்குறாங்களோ அதே வழக்கு மன்றத்துக்கு போய் அங்கேயே வழக்கு நடத்துறேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி நியாயம் பிறக்கும்? நீங்க அந்த நீதிமன்றம் ஏதோ விவோ பாயிண்ட்ல அந்த நீதிபதியும் நீதிமன்றமும் ஒருவருக்கு 2-3 வழக்குல சாதகமா தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை மாற்றி எப்படி கொடுத்துருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப யாருடைய தவறு இதெல்லாம்? வந்து அங்க நடத்தாதீங்கன்னு சொன்னா அங்கதான் போய் கேஸ் நடத்தும் வழக்கு நடத்தும்னா இப்படிதான் தீர்ப்புகள் வரும். இப்ப தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, நீதிபதியை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு வழியில் அந்த தீர்ப்பு தவறு. ஆக இப்போ இன்னொன்னு என்னன்னா என்ன இறுதியான முடிவு ரிசல்ட் வரும்னு சொல்லி தெரியல. அது தேர்தலில் எட்டி பிடிச்ச உடனே நாடாளுமன்றத்துல வரும். ஆகவே இதுல யாராவது வெற்றி பெற்றாதான் அது வந்து டிஸ்பியூட் ஆகும், கேள்விக்குறியெல்லாம் ஆகும். பட் பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்து அதற்கு தகுந்தாப்புல ஒரு முடிவெடுத்து உச்ச நீதிமன்றமா இல்லது உயர் நீதிமன்றமா என்று. ஆனால் தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது, அதை எதிர்த்து வழக்கு தொடருவேன், கவலையே பட மாட்டேன். ஓகே சார், நன்றி சார். புகழேந்தர் பல்வேறு தகவல்களை இந்த விஷயத்துல நீங்க தான் வெளியே கொண்டு வருவீங்க. ரொம்ப நன்றி. வெளியில கொண்டு வந்துரு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.